கான்சென்ட்ரேட் பண்ணது மூலமா அந்த 4 to 6 மார்க்ஸை வில் பி ஏபிள் டு செக்யூர். ஓகே, ஸோ ஒமிட் பண்ண வேண்டாம். மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அப்படின்றது ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். லெட் மீ ப்ரெசென்ட் மை ஸ்க்ரீன். Okay, so I hope the screen is visible. Yes, ma'am. Yes, ma'am, visible. Okay. Okay. So இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஒரு டாபிக். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த செஷன்ல அப்படின்றதுனால ஐ கம் அப் வித் அ வெரி சிம்பிள் டாபிக். எட் இதுல இருந்து வி வில் பி ஏபிள் டு கெட் ஒன் கொஸ்டின். வெறும் ஒன் கொஸ்டின்காக இந்த டாபிக் படிக்கணுமா அப்படின்னா இந்த 4-5 அட்டம் பண்ணி 2 மார்க்ல விட்டவங்களுக்கு தெரியும் இந்த 2 மார்க்கோட அருமை என்ன அப்படின்றது. ஸோ எவ்ரி டாபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சில டாபிக்ஸ்ல வந்து வி வில் கெட் ஷார்ட் கொஸ்டின்ஸ். இந்த டாபிக் எடுத்துட்டோம்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஸோ 2 மார்க் நம்ம கையில இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டோட இந்த டாபிக் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் இட் வெரி ஃபாஸ்ட். ஸோ சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு 5 days 6 days எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். அதுல இருந்து 1 கொஸ்டின் வரும். பட் இந்த டாபிக் பார்த்தோம்னா இட் வில் நாட் டேக் மோர் தென் an hour. இந்த கிளாஸ் நீங்க அட்டெம்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 50 questions if you are able to solve, அவ்வளவுதான், இந்த டாபிக் will be over. Okay, so let's get into it. So எல்லா பேப்பர் 1 questions-லயும் one question from this topic will be very short. Okay, so number series அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. So that there will be a series of numbers. ஒரு 4 or 5 numbers வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல அடுத்த நம்பர் என்ன ஆர் மிஸ்ஸிங் நம்பர் என்ன இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல எழுதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க, 1 2 3 4 5. ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் நம்பர் ஹியர்? 6. Yes. ஆப்வியஸ்லி இட் இஸ் 6. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ 1 2 3 4 5 and 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ்க்கு இடையில ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வில் அரைவ் அட் தி ஆன்சர் வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ இந்த நம்பர் சீரீஸ்ல 3 விதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஆர் நெக்ஸ்ட் எலிமெண்ட் இன் தி சீரீஸ் என்ன அப்படின்றது ஒன்று கேட்கலாம். ரெண்டாவது மிஸ்ஸிங் எலிமெண்ட் ஆர் மிஸ்ஸிங் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 -10. ஸோ இந்த பிளாங்க்ல இருக்கு. எஸ், இட் வில் பி 8. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து என்ன நம்பர்ஸ்னு சொல்லுவோம்? 2 4 6 8 10லாம் Even numbers. ஈவன் நம்பர்ஸ். ஓகே, இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ ஈவன் நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் கேட்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா ராங் நம்பர் என்ன அப்படின்றத கேட்கலாம். ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்கும், ஏதோ ஒரு எலிமெண்ட் வந்து தப்பா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஸோ இந்த சீரீஸ்ல எந்த எலிமெண்ட் ராங்கா பிளேஸ் ஆயிருக்கு? 31. இட் இஸ் ஆப்வியஸ் 31. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து 10 ஓட மல்டிபிள்ஸ். ஸோ 10ஆல ஆட் ஆகி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இட் ஷுட் ஹேவ் பீன் 30, ஆனா இங்க 31 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ இந்த மாதிரி இந்த 3 இது கேட்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு 2 கொஸ்டின்ஸ் 24ல உள்ள கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ரீசெண்டா 2 இதுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் சீரீஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ லெட்டர் சீரீஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம இருந்தது, இப்போ அகைன் ரிப்பீட் ஆகுது. லெட்டர் சீரீஸ் ஆர் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் கம்பைன் பண்ணி சீரீஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ அடுத்தடுத்து வர இதுல பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு இப்போ கேட்குறாங்க. அண்ட் இந்த நம்பர் சீரீஸ்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ், இந்த லாஜிக் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் அண்ட் காம்பினேஷன்.
ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் பேசிக்கான ஆப்ரேஷன். அடுத்து ஸ்கொயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நம்பருடைய ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா இட் இஸ் 2 into 2. ஓகே, ஸோ பேசிக்கா ஒரு சில பேருக்கு மறந்துருக்கலாம், அதனாலதான் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் தீஸ் கான்செப்ட். 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 into 2 which is 4. அதே மாதிரி கியூப் அப்படின்னா 3 times தி நம்பர். ஸோ 2 கியூப் அப்படின்னா 2 into 2 into 2 which is 8. ஓகே, ஸோ காம்பினேஷன்ஸ் இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதோட காம்பினேஷன்ஸ் ஆகும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, வில் மூவ் ஃபர்தர். ஓகே, ஸோ அடிஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஈஸியான கொஸ்டின்ஸ் யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் இன் எக்ஸாம்ஸ். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக கிவன் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1, 3, 5, 7, 9, 11. And what will be the next number? 13. 13. Super. Why 13? Odd numbers. இது எல்லாமே வந்து odd numbers. Okay, so or இப்படி கூட நம்ம சொல்லலாம், addition of 2. So first numberல இருந்து 2 ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க, 13 வருது. or இது வந்து odd number series. Okay, now look at the second question. 10, 20, 30, dash, 50, 60. So what is it? 40. Yes, it is 40. Okay, so obvious இது வந்து multiples of 10. Okay, or 10 அப்படின்ற நம்பர் வந்து ஆட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து look at the third question. So numbers are 39, 52, dash, 78 and 91. 65. Yes, super. 65. So can you explain why it is 65? Add plus 13. Yes, super. So இங்க என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னா 13 அப்படின்ற நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எப்பவுமே நமக்கு ஒரு நம்பர் சீரீஸ் நம்ம பார்க்குறோம், எடுத்தோடனே எக்ஸாம்ல பார்க்குறப்போ கொஞ்சம் நமக்கு டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே போகிறப்போவே வந்து நமக்கு ஒரு எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும், ஹால்குள்ளே போகிறப்போவே எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கூட ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நமக்கு தெரியும். ஸோ நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா வாட் எவர் மேபி என்ன நம்பர்ஸா வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ 39, 52 இருக்கு அப்படின்னா 52 மைனஸ் 39 பாருங்க. ஸோ இட் வில் பி 13. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 91 and 78. ஸோ இதுல டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இட் வில் பி 13. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கோ ஃபார் தி டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா லாஜிக் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 65. மூவிங் ஆன் ஃபர்தர். ஓகே, ஸோ இந்த சீரீஸ்ல இருக்கிறது எல்லாமே லாஜிக் வந்து சப்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன், 13, 10, 7, 4. ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் நம்பர்? 1. சூப்பர். ஸோ ஏன் 1? -3. Yes, it is -3. So 3 அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ்ல சப்ட்ராக்ட் ஆயிருக்கு. So 7 minus 3 will be 4 and 4 minus 3 will be 1. Okay, so look at the second one. It is very obvious. So numbers are 75, 70, 65, 60. What will be the next one? 55. 55. Super. Okay, so இங்க என்ன நம்பர் சப்ட்ராக்ட் ஆயிருக்கு? -5. -5. Okay. Okay, now come to the last one. 144, 132, dash, 108 and 96. 120. 120. Yes, super. 120. So what is the logic here? Or என்ன number இங்க subtract ஆயிருக்கு? 12. Yes, it is 12. Okay, so 144, 132, 120 இது எல்லாமே multiples of 12. Or இங்க என்ன subtract ஆயிருக்கு அப்படின்னா 12 அப்படின்ற நம்பர் வந்து subtract ஆயிருக்கு. So answer is 120. Moving on. Okay. So அடுத்தது வந்து multiplication. Okay. Yes. For the first one, the answer is 64. So என்ன நம்பர் இங்க multiply ஆயிருக்கு? 2. Into 2. Okay. So 4 into 2 is 8. 8 into 2 is 16.
16 into 2 is 32 and 32 into 2 is 64. Okay, so multiplication involve ஆயிருக்கு 2 அப்படின்ற நம்பர் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. Okay, now come to the second sum. Numbers are 1, 3, 9, 27. So what will be the next one? 81. 81. Okay, so which number is getting multiplied here? 3. Okay, so into 3 அப்படின்றது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய லாஜிக். ஓகே, அண்ட் எப்பவுமே இந்த மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகிற சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ பிஃபோர் நீங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸா இருக்கும். ஸோ 39, 52, 78லாம் வந்து ஓரளவு எல்லாமே 2 டிஜிட்டா இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 1 டிஜிட், இது 2 டிஜிட், ஒரே சீரீஸ்ல வேற வேற இது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 1 டிஜிட், 1 3 டிஜிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இஃப் தெர் இஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ், ப்ளீஸ் நோட் தட் அங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ மல்டிப்ளிகேஷன் வில் பி தேர், ஏதோ ஒரு லாஜிக்ல மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ லுக் அட் தி தேர்ட் சம். 5, 25, 125, 625. So which number is getting multiplied here? 3,125. Yes, the answer is 3,125 and the number multiplied here is 5. 5. Okay, yes. So இதெல்லாமே சிம்பிளான calculations தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நமக்கு அதர் மேஜர்ல இருந்து நம்ம வரோம் அப்படின்னா, மேக்ஸ் தவிர மீதி மேஜர்ஸ்ல இருந்து நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன அந்த ஒரு டென்ஷன்ல பண்றப்போ நம்ம மல்டிபிளிகேஷன், அடிஷன் இதுலலாம் கூட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் when you're doing calculation. Okay, next division. So first sum பாருங்க. The numbers are 512, 256, 128, 64. So what will be the next number? 32. Yes, it is 32. So எந்த நம்பரால டிவைட் பண்ணியிருக்காங்க? 2. ஓகே, ஸோ பெரிய நம்பர்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேணாம். எது நமக்கு ஈஸியா இருக்கோ அதை வந்து பாருங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 128, 64 மேபி வந்து எப்படி இருக்கலாம், 2ஆ இருக்கலாம் இல்ல 4ஆ இருக்கலாம். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி 2. ஸோ டிவைடட் பை 2 and the answer is 32. Now come to the second sum. 512, 128, dash 82. ஸோ இங்க எந்த நம்பரால டிவைட் ஆயிருக்கு? 4. 4. ஓகே, ஸோ இது நமக்கு பார்க்க கஷ்டமா இருக்கலாம் 512, 128. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 8 and 2. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ் இங்க இட் இஸ் டிவைடட் பை 4 அப்படின்றது. ஸோ ஆன்சர் என்ன இந்த சம்க்கு? 32. Yes, and it is 32 here. Okay, so now look at the third sum. 720, 120, 24, dash 21. ஸோ இங்க என்ன லாஜிக் இருக்கு? எஸ், சாட் பாக்ஸ்ல 4 அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. செக் யுவர் ஆன்சர். யூஆர் ஆல்மோஸ்ட் நியர், ஆனா 4 இல்ல. 8. நாட் 8 ஆக்சுவலி. 3. 6. சூப்பர். ஓகே, ஸோ எப்படி 6 அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? Yes, ma'am. எஸ். எஸ், Being divided by 6. ஓகே, ஸோ 720, 120 இங்க பார்த்தோம்னா இட் இஸ் டிவைடட் பை 6. 120, 24 இங்க எந்த நம்பரால டிவைட் ஆயிருக்கு? 5. ஓகே, ஸோ 6, 5. அப்போ அடுத்து என்னவா இருக்கலாம்? இட் இஸ் 6, 5 அப்படின்னா அடுத்து 4ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 24 டிவைடட் பை 4 அப்படின்றப்போ இட் வில் பி 6. ஸோ த ஆன்சர் இஸ்
6 here. Okay. அதுக்கப்புறமா it is divided by 3. So 6 by 3 is 2 and 2 by 2 is 1. Okay. So என்ன ஆயிருக்கு அப்படின்னா consecutive numbers ஆல டிவைட் ஆயிருக்கு, அடுத்தடுத்த நம்பர்ஸ் ஆல டிவைட் ஆயிருக்கு. So the answer is 6 here. Moving on to the next sum. Okay. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1, 4, 9, 16, 25. ஸோ இது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ 1 அப்படின்றது இட் இஸ் 1 ஸ்கொயர். 4 அப்படின்றது என்ன நம்பரோட ஸ்கொயர்? 2 ஸ்கொயர். ஸோ அடுத்து 9 இஸ் 3 ஸ்கொயர், 16 இஸ் 4 ஸ்கொயர், 25 இஸ் 5 ஸ்கொயர். அப்போ அடுத்த நம்பர் எஸ் இட் இஸ் 6. 36 is 6 square. Okay. Now look at the second sum. The numbers are 0, 4, 16, 36, 64, dash and 144. 100. So missing numbers 100. yes, super. 100. 100. Okay. So இது பார்த்தோம் அப்படின்னா it is 0 square, this is 2 square, this is 4 square, 6 square. So பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் உடைய ஸ்கொயர்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துருச்சு. ஓகே. ஸோ 8 ஸ்கொயர். ஸோ ஆப்வியஸ்லி அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா 10 ஸ்கொயரா இருக்கும். ஸோ இட் இஸ் 100. ஓகே. மூவிங் ஆன் டு த தேர்ட் சம். 1, 9, dash, 49, 81, 121. So what will be the number? 25. ஸோ இந்த ஈவன் நம்பர் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோம், ஐ மீன் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து இட் இஸ் ஆட் நம்பர் ஸ்கொயர்ஸ். ஓகே. So 1 square, 3 square, 5 square, 7 square, 9 square, 11 square. Okay, so the answer here is 25. Moving on to the next sum. Cubes. Okay, so squares வந்து almost ஒரு 1 to 20 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. படிச்சு இந்த சென்ஸ் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம அதை கிளான்ஸ் விட்டாலே நமக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ 20 வரைக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னா கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். அண்ட் கியூப்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 10 வரைக்குமான கியூப் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னு. ஓகே. ஸோ கியூப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 1, 8, 27, 64. ஸோ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 125. Okay. So it is 1 cube. This is 2 cube. This is 3 cube. This is 4 cube. And அடுத்தது வந்து 5 கியூபா இருக்கணும். ஸோ 5 கியூபோட வேல்யூ தான் 125. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க 1000, 729, 512, dash and 216. 7 எஸ், இங்க என்ன வரணும் அப்படின்னா 7 கியூப் வரணும். ஸோ 7 கியூப் வேல்யூ என்ன? எஸ், சூப்பர். 343. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 216 அப்படின்றது 6 கியூபோட வேல்யூ, 7 கியூபோட வேல்யூ 343, 512 அப்படின்றது 8 கியூப், 729ன்றது 9 கியூப் அண்ட் 1000 அப்படின்றது 10 கியூப். ஸோ இங்கேயே நமக்கு எல்லா 10 வரைக்கும் உள்ள கியூப்ஸ்க்கான வேல்யூஸ் இருக்குது. ஓகே. ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 343. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ காம்பினேஷன்ஸ்ல வரக்கூடிய சம்ஸ் பார்க்கலாம். So 2, 5, 11, 23. So what will be the next number? So combinations அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆர் பிளஸ் அண்ட் டிவிஷன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஸோ லுக் அட் த நம்பர் 2, 5, 11, 23. So what will be the next number? 47. Yes, it will be 47. Okay. So எப்படி 47 சொல்லலாமா? Multiply by 2 plus 1. Yes, into 2 plus 1. So 2 into 2 is 4 and 4 plus 1 is 5. So அதே மாதிரி into 2 plus 1. So 5 into 2 will be 10. 10 plus 1 is 11. So அதே லாஜிக்ல தான் 23 இங்க இருக்குது. So 23 into 2
which is 46, and 46 plus 1 is 47. ஓகே, ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல A 47 கொடுத்துருப்பாங்க, B வந்து 46 கொடுத்துருப்பாங்க, C வந்து 44 சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல 23 into 2 போட்டோன்னே 46 வரும். ஸோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், ஒரு சின்ன டென்ஷன்ல இந்த 46 கிளிக் பண்ணிடுவோம். பட் ஆக்சுவல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தா 47. ஸோ லாஜிக் வந்து இன்டூ 2 + 1 அப்படின்றது தான் லாஜிக். ஸோ மறந்துடக்கூடாது. எப்போவுமே ஆன்சர் மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் மார்க் பண்ணுங்க. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் 47. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ அடுத்து நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 8, 23, 68. ஸோ அடுத்து வாட் வில் பி தி நெக்ஸ்ட் நம்பர்? Again, I have given you a clue. இங்க வந்து ஏதோ 2 ஆபரேஷன்ஸ் இல்ல 3 ஆபரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கலாம். 103. Yes, the answer is it 103? 102. 203. 193. மேம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை -1 பண்ணனும். அதான் அது ஆன்சர். Yes. Okay, so answer confuse ஆகிட வேண்டாம். 203 is the right answer. And என்ன இங்க இருக்கக்கூடிய லாஜிக் அப்படின்னா into 3 - 1. ஓகே, ஸோ நீங்க ஒரு லாஜிக் பாக்குறீங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுதா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சர் மார்க் பண்ண முடியும். ஸோ இங்க எல்லா இதுக்கும் அப்ளை ஆகக்கூடிய லாஜிக் அப்படின்னா into 3 - 1. ஸோ 3 into 3 will be 9. 9 - 1 will be 8. ஸோ 8 வந்து அடுத்த நம்பரா வருது. அதே மாதிரி 8 into 3 will be 24, and 24 - 1 will be 23. ஸோ இந்த லாஜிக்ல 68 into 3 அதுல இருந்து -1 பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் 203. ஓகே, I'm just moving on to the next sum. So third sum பாருங்க, 7, 8, 10, 13, 17. So what will be the next number? 22. 22. Okay, super. ஏன் 22? Increasing numbers. Yes, increasing numbers. Difference தான் இங்க லாஜிக். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு சம். ஸோ 7 and 8 இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1. 8 and 10 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 2. அதே போல இங்க டிஃபரன்ஸ் இஸ் 3. ஹியர் டிஃபரன்ஸ் இஸ் 4. அண்ட் அதே மாதிரி அடுத்து என்ன டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா 5 வந்து டிஃபரன்ஸ் வரும். ஸோ 17 + 5. 17 + 5 will be 22, and that is the answer for this question. Okay, simple one. Okay, now look at this sum. 0, 3, 8, 15, 24, 35, 48, and 63. So what will be the next number? Yes, ma'am. மேம் அகைன் சி சம் மட்டும் மறுபடியும் நடத்துறீங்களா? Okay. C ஒண்ணுமே இல்ல. 7, 8 இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 1. ஸோ +1 அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய லாஜிக். அடுத்து பாத்தீங்கன்னா 8 and 10 இருக்கு. ஸோ இட் இஸ் 8 + 2 is 10. அடுத்தது 10 and 13 இருக்குது. ஸோ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 3 டிஃபரன்ஸ் வரும். ஸோ 3 ஆட் ஆயிருக்கு. 10 + 3 is 13. அடுத்தது 13 and 17க்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் 4. ஸோ 13 + 4 is 17. அதே மாதிரி அடுத்தது என்ன வரணும் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கு 1, 2, 3, 4. அப்போ ஆப்வியஸ்லி அடுத்து +5 அப்படின்றது வரணும். ஸோ 17 + 5 is 22. Is it clear now? எஸ் மேம், தேங்க்யூ மேம். Okay, thank you. So D பாருங்க, what will be the answer for this sum? 80. 80. Yes, it will be 80. Okay, so என்ன லாஜிக்னு சொல்லலாமா? 5, 9, 11 ஆட் நம்பர் போறாங்க. சூப்பர். ஸோ ஆட் நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தோம்னா the difference is 3. இங்க it is 5. இங்க 7. ஸோ அதே மாதிரி 9,
11, 13, 15. ஸோ ஆப்வியஸ்லி அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னா 17 இருக்கும். ஸோ 63 plus 17 and that is 80. ஓகே, ஸோ நம்ம போன இதுல பார்த்த அதே லாஜிக் தான். இங்க கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் ஆயிருக்கு, இங்க வந்து ஆட் நம்பர் சீரீஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ 63 plus 17 will be 80. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் பாருங்க, 2, 3, 5, 7, 11, 13, 17. So what will be the next number? 19. 19. 19. Okay. So yeah, 19. Prime number. Super. Very nice. So இது வந்து prime numbers அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Okay. So prime numbers அப்படின்னா these numbers are divisible by 1 and by itself. ஸோ தன்னாலையும் ஒன்னாலையும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை வி கால் them as prime numbers. ஸோ இது பார்த்தோன்னே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ மேக்ஸ் அவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது அப்படின்னா இது என்னடா 2 இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு, அடுத்து ஃபுல்லாமே ஆட் நம்பர்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் ஆட் நம்பர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே 9 இல்லை, ஸோ இங்கே 15 இல்லை. ஸோ அப்போ இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ இன்கேஸ் இதுவரை நம்ம கேள்விப்படலை, நமக்கு மறந்துருக்கு அப்படின்னா இந்த கான்செப்ட் மறுபடியும் லைட்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. prime numbers அப்படின்றது they are divisible by 1 and itself. ஸோ இந்த இடத்துல ஏன் 9 வரல அப்படின்னா 9 is divisible by 3. அதே மாதிரி 15 எடுத்துட்டோம் அப்படின்னா it is divisible by both 5 and 3. ஸோ அதனால இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இங்க வரல. ஸோ prime numbers அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 17க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து 19. ஸோ 19 பார்த்தோம்னா வேற எந்த டேபிள்லையும் நம்ம அதை கேன்சல் பண்ண முடியாது. இட் இஸ் டிவிசிபிள் பை 1 and 19. ஸோ இந்த ரீசனுக்காக தான் இதை வந்து prime நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ த ஆன்சர் இஸ் 19. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய சம்ஸ். ஸோ இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கவனமா பாருங்க. So look at the numbers 2, 5, 11, 17, 23, 31. Next element என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So next element என்னவா இருக்கும்? 37. Okay, 37 சொல்றீங்களா? இல்ல you are 41. almost there, ஆனா 41. yes 41. Okay, so 41 தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்பீட்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிடுவோம்னா தப்பான இது பண்ணிடுவோம். ஸோ அகைன் இங்க பாத்தீங்கன்னா 37 நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும், வேணும்னு நம்ம மாட்ட வைக்கணுன்றதுக்காகவே ஆப்ஷன்ல 37 இஸ் கிவன். ஓகே, பட் த ஆன்சர் இஸ் 41. என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லலாமா? Prime number. prime number மிஸ் ஆகுது. ஒவ்வொரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ 2க்கு அடுத்த prime நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஸோ 3 இங்க இல்லை. ஸோ 3க்கு அடுத்தது 5 இருக்கு. ஸோ 5க்கு அடுத்து 7 is missing, 11 is there. அடுத்து 11க்கு அடுத்து 13 is missing, 17 இருக்கு. அண்ட் 17க்கு அப்புறம் என்ன prime நம்பர் வரும்? 19. ஓகே, ஸோ that is missing. அடுத்தது 23க்கு அப்புறம் என்ன prime நம்பர் வந்திருக்கணும்? 29. 29. So that is missing. அடுத்து 31க்கு அடுத்து என்ன வந்திருக்கணும்? 37. 37. Okay, so 37 should miss. அதுக்கு அடுத்த நம்பர் தான் ஆன்சரா வரணும். So which is 41. So the answer here is 41. Moving on to the next sum. Okay, look at the numbers in this question. 0, 2, 6, 12, 20, 30, dash and 56. So missing element என்னவா இருக்கும்? One second. 42.
என்ன ஆன்சர் சொன்னீங்க? 42. 42. 42. 42. So the answer is 42. Okay. So can you explain why? Even numbers add ஆகுது. Super. Even number add ஆகுது. அவ்வளவுதான். So 0 plus 2 is 2. 2 plus 4 is 6. 6 plus 6 is 12. 12 plus 8 is 20. 20 plus 10 is 30. So obviously அடுத்து என்ன நம்பர் ஆட் ஆகணும்? 30 plus 12. 12. Okay. So 10 க்கு அடுத்து 12 தான் ஆட் ஆகணும். So 30 plus 12 will be 42. So option C is the right answer here. Moving on to the next one. So find the missing element in the series 4, 16, 8, 64, dash 256. So missing element என்னவா இருக்கும்? 24. 24. No. 16. 16. Superb. 16. எப்படி 16 சொல்லலாமா? 16, sir. 256. Okay, 16 are 256. Okay, so இந்த particular sum சால்வ் பண்றதுக்கு ரெண்டு வேஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் எழுதியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த நம்பர்ஸை ரெண்டா நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன க்ளூ, நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு க்ளூ. ஸோ 4 அண்ட் அதோட ஸ்கொயர் வந்து 16. ஓகே, ஸோ 4 ஸ்கொயர் இஸ் 16. அடுத்தது 16 வந்துருக்கு. அதே மாதிரி 8 ஸ்கொயர் இஸ் 64. அண்ட் அந்த லாஜிக்ல 16 ஸ்கொயர் இஸ் 256. ஸோ 256 எதோட ஸ்கொயர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது 16. அதனால அது ஆன்சர் இஸ் 16. இன்னொரு ஈஸியான வே என்ன அப்படின்னா, சில நம்பர் சீரீஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்டர்னேட்ல லாஜிக் வந்து ரன் ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பாருங்க. 4 இருக்கு, 16 விட்டு 8 பாருங்க. அடுத்தது இங்க பார்க்கணும். ஸோ 4, 8. ஸோ நமக்கு தெரியுற லாஜிக் என்ன அப்படின்னா, இன்டூ 2 ஆயிருக்கலாம், இல்லைன்னா 4 ஆயிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லாஜிக்ல ஏதோ ஒன்று அப்ளை ஆகலாம். ஸோ இன்டூ 2 அப்படின்னு பார்த்தோம்னா 4 into 2 is 8 and 8 into 2 will be 16. ஓகே, ஸோ 16 தான் ஆன்சர். ஒருவேளை +4 அப்படின்ற லாஜிக்கா இருந்ததுன்னா 8 + 4 வந்து 12 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கணும். ஆனா இங்க இல்லை. ஸோ இன்டூ 2 தான் லாஜிக்கா இருக்க முடியும். ஸோ 16 அப்படின்றது ஆன்சர். அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட் சீரீஸ் பாருங்க, 16, 64 என்ன நம்பரால மல்டிப்ளை ஆயிருக்கு? 4 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 64, 256 அகைன் இது எந்த நம்பரால மல்டிப்ளை ஆயிருக்கு? 4. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ஒரு சின்ன க்ளூ. இந்த மாதிரியும் நம்ம யோசிக்கலாம் அப்படின்றத ஐம் ஜஸ்ட் எக்ஸ்போசிங் யூ டு திஸ். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ்ல லாஜிக் வந்து ரன் ஆகலாம். ஸோ இதையும் வந்து செக் பண்ணுங்க. ஒருவேளை நமக்கு கொஸ்டின் ஆன்சர் தெரியல அப்படின்னா யூ கேன் செக் திஸ். ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 16. Moving on to the next one. So find the next element in the series 2, 7, 17, 32, 52, 77. So this is an easy one. Next number என்னவா இருக்கும்? Yes. 107. 82. 107. 107. 7. Okay, 107 is the right answer. என்ன logic? So logic என்னன்னு explain பண்ணலாமா? Plus 20 add on. Plus 20. Plus 5. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இது plus 10. இங்க வந்து plus 15. ஓகே, ஸோ 5, 10, 15 அப்படின்ற வரிசையில ஆட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் இட் இஸ் 20, ஹியர் இட் இஸ் 25. ஸோ இங்க இட் ஷுட் ஹாவ் பீன் 30. ஸோ 77 plus 30 will be 107. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா கோ ஃபார் தி டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 5, 10, 15, 20, 25. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்
5 அப்படின்ற நம்பர் வந்து அடுத்தடுத்த இதுல ஆட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 107. Moving on to the next sum. So again, find the missing element. So 15, 18, 24, 33, dash and 60. So what will be the missing element? 45. 45. Yes. The answer is 45. So எப்படின்னு சொல்லலாமா? Plus 3 plus 6 These are added. plus 12. So plus 3 plus 6 அடுத்து plus 9 அடுத்தது கண்டிப்பா என்னவா இருக்கும்? இது 3 6 9 அப்படின்னா அடுத்து என்ன நம்பர் ஆட் ஆகும்? Plus 12. 12. So plus 12. ஸோ அடுத்தது நம்ம இதையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். இங்க வந்து 15 அப்படின்ற நம்பர் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 3 ஆட் ஆயிருக்குது கீழே உள்ள சீரீஸ்ல. ஸோ 12 அப்படின்றத 33 கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா we get 45. ஸோ ஆப்ஷன் C is the right answer here. Moving on to the next sum. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, which of the following will not be a number in the series? ஓகே, ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க 1 8 27 64 125 and it goes on. இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த நம்பர் இந்த சீரீஸ்ல வராது அப்படின்றதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த சீரீஸ் பாருங்க, இதை பார்க்கறப்போ இது என்ன நம்பர்ஸ் மாதிரி தெரியுது? Cube numbers. Yes, super. They are cubes. ஓகேவா? அப்ப இது வந்து 1 cube, இது 2 cube, 3 cube, 4 cube, 5 cube. ஸோ அப்படி வரிசையில வரும். ஸோ எந்த நம்பர் இதுல இந்த சீரீஸ்ல வராது? Two 56. 256. 256. ஓகே, ஸோ 256 அப்படின்றது கியூப் நம்பர் கிடையாது. இன்ஸ்டெட் 5 கியூபுக்கு அப்புறம் என்ன நம்பர் வந்திருக்கும்? 125க்கு அப்புறம் என்ன வந்திருக்கும்? 6 cube வரணும், அதாவது 216 வரணும். 216 வரணும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 256. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த நம்பர் சொல்லுங்க பாப்போம். 512 எதோட கியூப்? 8 cube. 8 cube. சூப்பர். 729 is 9 cube. 9. 9 cube. And 1000 is obviously 10 cube. 10 cube. Okay. So the answer here is 256. Moving on to the next sum. So find the missing term in the following series. So numbers பாத்தீங்கன்னா 2 9 37 149 and dash. So what will be the next element? ஸோ ஒரு சின்ன க்ளூ இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, 4வது டேர்ம் பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ்ல இருக்கு, இது 2 டிஜிட்ஸ்ல இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜா இருக்கு. ஸோ இங்க ஆப்வியஸ்லி என்ன ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆகி இருக்கணும் அப்படின்றத யோசிங்க. இட்ஸ் குவைட் அ சிம்பிள் சம். Prime cube. பிரைம் கியூப் இல்ல. பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா 9 வரவே வராதே. Into 4 plus 1. Into 5 4 plus 1. 590 Plus 1. So into 4 plus 1. 2 into 4 will be 8. 8 plus 1 will be 9. So இதுதான் லாஜிக். Into 4 plus 1. And அதே மாதிரி பார்த்தோம்னா 9 into 4 is 36. 36 plus 1 is 37. So இதே லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா 149 into 4. ஸோ என்ன வேல்யூ வந்திருக்கும்? 596. 596 வந்திருக்கணும். பிளஸ் 1 ஆட் பண்றப்போ இட் வில் பி 597. ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு மேபி ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கலாம், 596 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். லாஜிக் என்னவோ அதை கரெக்டா மேட்ச் பண்ணி லாஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிங்க. ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 597. Moving on to the next sum. So what comes next in the following sequence? Okay, so this is an interesting sum. 1 2 3 7
1665 dash. ஸோ இதுல நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? இதுல ஏதாவது லாஜிக் தெரியுதா? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து ஐ திங்க் டிசம்பர் 2021ல கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த இயர்ல தான் ஐ ஜஸ்ட் பாஸ்ட் மை நெட் எக்ஸாம். ஸோ 2021ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஐ ஸ்ட்ரகிள்டு வித் திஸ் சம். இட் டுக் ஆல்மோஸ்ட் 20 minutes for me to solve this sum. ஓகே, ஸோ பார்த்தா நம்பர் சீரீஸ்னு பார்த்தா இட் வில் நாட் ஈவன் டேக் மோர் தென் 1 minute. ஸோ 1 minute ஜஸ்ட் லைக் தட் நம்ம சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்றது. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் நமக்கு அங்க இருக்கக்கூடிய எக்ஸாம் ப்ரெஷர்னால இட் மைட் கன்சியூம் யுவர் டைம். ஸோ அதுலயும் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நமக்கு ஒரு சம் வரல அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல வந்து டோன்ட் ஸ்பெண்ட் டூ மச் டைம். லாஸ்ட்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு லாஸ்ட்ல ஃப்ரீ டைம் இருக்கு அப்படின்னா தென் கம் பேக் டு தி பர்டிகுலர் சம். ஓகே, ஸோ இது வந்து 21ல கேட்கப்பட்ட சம். இதுல ஏதாவது லாஜிக் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எனி கெஸ்ஸிங் தட் யூ கேன் மேக்? Okay, so far I have not received any response. Okay, நான் இந்த சம் உங்களுக்கு நான் வந்து I'll give it to you as a challenge. Okay, so இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி try to solve this one. இந்த சம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டேக் அ பிலீவ் தட் நம்பர் சீரீஸ்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோ கஷ்டமான சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், பட் இட் இஸ் அ பிட் ட்ரிக்கி. ஸோ சால்வ் பண்ணிட்டு எனக்கு நீங்க குரூப்ல யூ கேன் போஸ்ட் யுவர் ஆன்சர். ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் சம். ஓகே, ஸோ 9th சம் பாருங்க. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் எலமெண்ட். ஸோ த நம்பர்ஸ் கிவன் ஹியர் ஆர் 3, 4, 8, 10, 13, 16, dash and 20. ஸோ மிஸ்ஸிங் எலமெண்ட் என்னவா இருக்கும்? எஸ், இதுவும் சிம்பிளான ஒரு சம் தான். இது அந்த சம் அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. லுக் அட் தி நம்பர்ஸ் கேர்ஃபுல்லி. Okay, for time concern, I'm giving you only one clue. 18. Alternate numbers la பாருங்க. Yes, the answer is 20. 18 answer. 18. Okay, 18. so super. 18. Answer is 18. So 18 எப்படி வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? +5 +6. 3, 8, 13 இதுக்கு டிஃபரன்ஸ் வந்து +5 இருக்கு. So next number would be 18 plus 13. சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆல்டர்னேட் நம்பர்ஸ்ல லாஜிக் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ லுக் அட் தி நம்பர்ஸ். 3 அடுத்து விட்டுட்டு பார்த்தோம்னா 8. ஸோ +5 ஆட் ஆயிருக்கு. அடுத்து 8 and 13 இதுக்கு பார்த்தோம்னா அகெயின் +5. ஸோ ஆப்வியஸ்லி 13 + 5 18 will be the answer. அண்ட் இந்த இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா 4, 10 இதுக்கு இடையில லாஜிக் வந்து +6. ஸோ ஹியர் இட் இஸ் 10 + 6 is 16, 16 + 6 is 22. ஓகே, ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸ்லையும் நம்ம லாஜிக் பார்க்கணும். ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் சம் will be option B, 18. Moving on to the next sum. So find the next element. And the numbers are 9, 11, 15, 23, 39 and dash. So next element என்னவா இருக்கும்?
Yes, it is very simple. 71. Yes, the answer is 71. Okay. So எப்படி 71 வந்திருக்கு? 2 into 2 4 add ஆகுது. Up to 4 into 2 8 add ஆகுது. 8 Okay. into 16 add ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதுல நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் லுக்ல நமக்கு ஆன்சர் ஆப்வியஸா இங்க தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கோ ஃபார் தி டிஃபரன்ஸ். 9 11 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இட் வில் பி 2. அடுத்து 11 4 டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 4. 15 23, so the difference here will be 8. 23 39, difference will be 16. ஓகே, ஸோ அடுத்தது இந்த இது நம்பர்ஸை பாருங்க, 2 4 8 16. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆயிருக்கு அப்படின்னா மல்டிப்ளைடு பை 2 ஆயிருக்கு. ஸோ 2 into 2 is 4, 4 into 2 is 8, 8 into 2 is 16, and 16 into 2 will be 32. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன லாஜிக் இருக்குன்னா இந்த 9 plus 2 வந்து 11 இங்க வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி 11 plus 4 15 இங்க வந்திருக்கு. ஸோ அதே போல 39 plus 32 அதுதான் வந்து இங்க ஆன்சரா வரணும். ஸோ 39 plus 32 will be 71. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ ஃபார் தி டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு சீரீஸ், அந்த சீரீஸ்ல என்ன லாஜிக் இருக்குன்றத பாருங்க. ஸோ இங்க இட் இஸ் மல்டிப்ளைடு பை 2. ஸோ 32 வரும் அண்ட் வி ஆர் ஆடிங் 39 and 32 and that gives the answer 71. Okay, so I'm just moving on to the next sum. Okay, look at this sum. இது வந்து நம்பர் சீரீஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது, பட் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின். I came across this one and I've given it here. So the sum and difference of two numbers are 19 and 7 respectively. What is the sum of their squares? So ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகே, let us assume it to be a and b. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. The sum and difference of two numbers are 19 and 7 respectively. So கொஸ்டினை டீகோட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிறதுல தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் look at the sentence. Sum and difference of two numbers are 19 and 7 respectively, which means ரெண்டு நம்பரை ஆட் பண்றாங்க, அப்போ 19 கிடைக்குது. அண்ட் அதே ரெண்டு நம்பர்ஸை மைனஸ் பண்றப்போ 7 கிடைக்குது. ஓகே, வாட் இஸ் தி சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ்? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, இதுதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம எஸ் த ஆன்சர் இஸ் 205. ஓகே, சூப்பர், த ஆன்சர் இஸ் 205. ஸோ எப்படி அப்படின்றத ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஒரு சில பேருக்கு ஆப்வியஸா எனக்கு இது வந்து தெரியாது, ரொம்ப கிளியரா தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ இங்க ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. a plus b is equal to 19 and a minus b is equal to 7 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எங்க படிச்சிருப்போம், 6th ஸ்டாண்டர்ட்ல அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா படிச்சிருப்போம். ஸோ அவ்வளோலாம் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா இதை ரெண்டையும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த b வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பிளஸ் பண்றோம். ஸோ a plus a will be 2a plus b minus b போறப்போ இது கேன்சல் ஆயிடும். and 19 plus 7 will be 26. ஸோ 2a is equal to 26 அப்படின்னா a is equal to என்ன வேல்யூ வரும்? a ஓட வேல்யூ 13. ஓகே, ஸோ நமக்கு இப்போ தெரியும் a plus b is equal to 19 அப்படின்னு தெரியும். அப்ப a ஓட வேல்யூ 13 அப்படின்னா b ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் அப்படி இது பண்ணுங்க. ஸோ b ஓட வேல்யூ will be 6. ஓகே, ஸோ ரெண்டு இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a is 13, b is 6. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 13 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 169. 169. சூப்பர். அண்ட் 6 ஸ்கொயர் இஸ் 36.
So 169 plus 36 will be 205. So answer 205. Okay. So I'm just moving on to the next one. Okay. So இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் வந்து சேர்த்து இப்போ சீரீஸ்ல வந்து கேட்காங்க. இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024ல வந்திருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த நம்பர் சீரீஸ் பாருங்க. 2A11, 4B13, 12G17, 48J23. அந்த அடுத்தது என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே. ஸோ என்னவா இருக்கலாம், என்ன லாஜிக் இருக்குங்க? ஸோ நான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸியா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்க முடியும். அதனால தான் நான் 240K31. எஸ், இட் வில் பி ஓகே. 240 இஸ் ரைட். ஆனா K31 இல்ல. அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. M. எஸ், 240 M. லாஸ்ட் நம்பர் 31. இஸ் இட் 31? Yes, 31. Okay, we'll see. Okay. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. 2, 4, 12, 48. ஸோ ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ 2 into 2 will be 4. ஸோ 4ஓட என்ன நம்பர் மல்டிப்ளை ஆயிருந்தா 12 வந்திருக்கும்? 3. ஓகே. 3. ஸோ 2, 3 அப்படின்னா அடுத்து என்ன நம்பர் மல்டிப்ளை ஆயிருக்கும்? 4. ஓகே. ஸோ அடுத்து 48 இன்ட்டு என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 5. ஓகே. ஸோ வரிசையா நேச்சுரல் நம்பர்ஸ் வரிசை கன்சிக்யூட்டிவா இருக்கு. ஸோ 48 into 5 will be 240. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 240. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ்ல இந்த ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சாலே நீங்க ஆன்சர் மார்க் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் அகைன் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம் மீதி எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ அண்ட் டி இடையில 2 லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இல்லையா? ஏபிசி அதுக்கப்புறம் டி இருக்கு. அதே மாதிரி அடுத்து 2 லெட்டர் ஷுட் மிஸ். இ அண்ட் எஃப் மிஸ் ஆகுது, ஜி இருக்கு. அடுத்து ஹெச் அண்ட் ஐ, ஸோ ஜே. அதே மாதிரி கேஎல் மிஸ் ஆகணும், நெக்ஸ்ட் எம் வரணும், ஸோ எம். அடுத்து தேர்ட் இதுல லாஜிக் பாருங்க. 11, 13, 17, 23. ஸோ என்ன லாஜிக்? +1 +3 Odd number. +3 +7 அப்படி. 3, 5, 7, 8. 2, 4, 13 + 4 வந்து 17. அதே மாதிரி 17 + 5 is 23. ஸோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் ஆட் ஆயிருக்கும்? Actually, that's plus 6, right? 17 + 6 தானே? Yes, 17 + 6. I'm sorry. So 2, 4, 17 + 6 is 23. அப்ப அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும்? 23 + 8. Okay, so 23 + 8. So which will be 31. Okay, so 240 M 31. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். 24 M 31 ஒன்று கொடுக்கலாம். சாரி 240 M 31. அடுத்து 240 M 13 கூட இன்னொரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த 2 லாஜிக்கையும் கண்டுபிடிச்சா கூட இந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால கரெக்டான ஆப்ஷன் எதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிடுறது நமக்கு சேஃபர் சைடு. ஓகே. ஸோ here the answer is 240 M 31. Moving on to the next one. ஓகே. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சம். இப்போ ரீசெண்டாக இந்த ஜூன் 2024 அதாவது கேன்சல் ஆச்சு ஒரு எக்ஸாம் வந்து. ஸோ அதில் 2 ஷிஃப்ட்லையுமே இந்த சம் வந்து கேட்டிருந்தாங்க. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ இந்த 4 ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம்? LCM கண்டுபிடிச்சு டினாமினேட்டர் இருக்கலாம்.
டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் இருக்கத வச்சு போடலாமா? மேம் அது பாயிண்ட்ல வரும். எல்சிஎம் எடுத்து பண்றது தானே மேம்? டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் வச்சு வரிசைப்படி வந்தா ஒண்ணுமா? மேம் உங்க மைக் மியூட்ல. ஓகே சாரி. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா எல்சிஎம் எடுத்து காமன் டினாமினேட்டர் கொண்டு வர்றது. செகண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் பிளேசஸ். ஓகே ஸோ டினாமினேட்டர் பெருசு சிறுசு வச்சு நம்ம கெஸ்ஸிங் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சில நேரம் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கும், ஒரு சில நேரம் தப்பாக இருக்கலாம். ஓகே ஸோ இது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்றப்போ நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளோட கெஸ்ஸிங் கேம் வந்து தப்பாக போகிறதுக்கு. ஸோ நம்ம ப்ராப்பரான ப்ரொசீஜர் படி போகிறது தான் சேஃபர் சைட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து எல்சிஎம் எடுத்து காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்து அது மூலமா இதை அரேஞ்ச் பண்றது. செகண்ட் ஒன் வந்து டெசிமல் பிளேசஸ் கண்டுபிடிச்சு அது மூலமா அரேஞ்ச் பண்றது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஓகே ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. பட் ஆஃப் தீஸ் த்ரீ நான் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா கோ ஃபார் டெசிமல் பிளேசஸ். ஏன்னா இந்த டெசிமல் பிளேசஸ் மூலமா பண்ணக்கூடியது வந்து ஆன்சர் அக்யூரேட்டா இருக்கும், நமக்கு தப்பா போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் சம் பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 17, 13, 9 and 19 இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது வந்து 4 டிஜிட் ஆர் 5 டிஜிட் நம்பர்ல போகும். ஸோ இந்த இடத்துல இந்த மெத்தட் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம வந்து ஐதர் டெசிமல் பிளேசஸ் போகணும், இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். ஸோ டெசிமல் பிளேசஸ் போனோம் அப்படின்னா கோ ஃபார் அட்லீஸ்ட் 3 digits ஆஃப்டர் தி டெசிமல். ஓகே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 14/17 இது வந்து நம்ம வழியே கிடையாது. நம்ம சின்ன வயசுல எப்படி டிவிஷன் ப்ராப்பரான டிவிஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ 14 divided by 17 இது போட்டிங்கன்னா 0 வரும். ஸோ இதில் ஒரு 3 digit வரைக்கும் கண்டுபிடிங்க. எஸ் 14/17 வேல்யூ என்ன? 0.823 மேம். எஸ் சூப்பர், இட் இஸ் 0.823. ஓகே 823. அதே மாதிரி 11/13 உடைய வேல்யூ 0.846. எஸ் 846. சூப்பர். 7/9 உடைய வேல்யூ 0.77777. எஸ் 16/19 உடைய வேல்யூ 0.842. 0.842. ஓகே ஸோ இது ஆப்வியஸா இந்த கால்குலேஷன் வந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்க வந்து சொல்லியிருக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே ஸோ இந்த பர்டிகுலர் சம்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டெசிமல் பிளேசஸ் மூலமா நம்ம போகக்கூடிய மெத்தட் வந்து ஆன்சர்ஸ் அக்யூரேட்டா இருக்கும். ஓகே ஸோ இந்த 4 இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டெசிமல் பிளேசஸ்ல எது ஸ்மாலர் எது பிக்கர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆப்வியஸா இந்த 4ல ஸ்மாலர் ஒன் வில் பி 0.777. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும்? 0.822. ஸோ அடுத்தது 842. அதுக்கப்புறமா 0.846. ஓகே ஸோ 0.777 வந்து 7/9. அடுத்தது 14/17. 13, 16/19. எஸ் 11/13. 11/13. ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டரா இதையும் வந்து we have to be very careful about this. சில இடங்கள்ல டிசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் எப்படின்றது நான் அடுத்த சம்மில் உங்களுக்கு காட்டுறேன். இதே பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து இன்னொரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர். ஸோ கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம்னா 6/7, 11/13, 16/19,
19/22. ஓகே, ஸோ இந்த 4 இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது 2 ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 6/7, 11/13. ஸோ இந்த 2ல எது சிறுசு அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். 6 × 13 என்ன வேல்யூ வரும்? 13 × 6 will be 78. 78. And 7 × 77 இதோட வேல்யூ 77. Okay. So 7 into 11. 7 into 11 is 77. So இங்க 78, இங்க 77. So இந்த ரெண்டுல obviously எது சின்ன நம்பர்? 11/13 77. Yes, 11/13 or 77 இதுதான் வந்து சின்ன நம்பர். ஓகே, ஸோ 11/13 is smaller. அடுத்த 2 ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம். 16/19, 19/22. ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லா வந்துக்கோங்க. இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எழுதணும், இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ண வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைட்ல எழுதணும். ஸோ அது ரெண்டுல எது சிறுசுன்றதை பார்க்கணும். ஸோ 16 × 22 வேல்யூ என்ன வரும்? 352. Yes, it will be 352. One second, I'm sorry. So 352 வரும். And 19 × 19 ஓட வேல்யூ 361. Yes, 361. So obviously இந்த ரெண்டுல எது சின்னது? 11/13. 16/30. 16/19 16/19 சின்னது. ஓகே, ஸோ இங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். 11/13 சின்னதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 16/19. ஸோ இந்த ரெண்டுல எது சின்னதுன்றத அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ 11/13, 16/19. அகெயின் அதே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான். ஸோ 11 × 19 வேல்யூ வில் பி 19 × 11. 189. Yes, 209. Okay. So அடுத்தது 13 × 16 value will be 208. yes 208. Okay, so இந்த ரெண்டுல obviously எது சின்னது அப்படின்னா 16/19 தான் சின்னது. ஸோ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் வந்து 16/19, அடுத்த சின்ன நம்பர் வந்து 11/13. ஸோ அடுத்தது இந்த ரெண்டு பெரிய நம்பர் 6/7, 19/22. இது ரெண்டுல எது சிறுசுன்றதை பார்க்கணும். ஸோ அகெயின் சேம் மெத்தட் 19/22. ஸோ 6 × 22 வேல்யூ வில் பி 132 and 7 × 19 the value will be 133. ஸோ ஆப்வியஸ்லி இதுல 6/7 தான் வந்து சின்ன நம்பர். ஸோ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்னா இந்த இடத்துல 6/7 and the last one is 19/22. ஓகே, ஸோ மியர் கெஸ்ஸிங் நம்ம டினாமினேட்டர் வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் தப்பா வந்திருக்கும். ஸோ either go for decimal places or இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. ஸோ whichever is convenient to you அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க அந்த அசெண்டிங் ஆர்டர் வந்து இதுதான். ஓகே, ஸோ the final sum of our class, one second. ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு சம் மட்டும் இருக்கு, அது மட்டும் பார்த்துட்டு we'll wind up. So find the next term in the letter series AM, GJ, MG, ST and dash. Okay, so AM, GJ, MG, SD and next இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கலாம்? YA. Yes, it is YA. Okay, ஸோ இந்த லெட்டர் சீரீஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சோம்பல் பட வேண்டாம், இந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எம் வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் போட்டுங்க. அடுத்து PQRSTU
V W X Y Z. ஓகே, ஸோ வரிசையா இந்த நம்பர்ஸும் போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 here 14 15 16. ஓகே, ஸோ இது போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, கொஞ்சம் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஏ அண்ட் ஜி. ஸோ ஏ வந்து நம்பர் 1, ஜி வந்து நம்பர் 7. ஸோ ஆப்வியஸ்லி +6 வந்து ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா 7 + 6, ஸோ விச் ஹேஸ் டு பி 13. அப்போ 13ல இருக்க லெட்டர் தான் இங்கே வரணும். ஸோ எம் இருக்கு ஆப்வியஸ்லி, ஏ ஜி அதுக்கப்புறம் எம் இருக்கு. ஸோ எம் 13 13 + 6 will be 19. அப்போ 19th லெட்டர் வந்து அடுத்து இருக்கணும், which is எஸ். ஓகே, அதே மாதிரி 19 + 6 என்ன வேல்யூ வரும்? 25. 5. ஸோ 25th லெட்டர் வந்து ஒய். ஸோ ஒய் தான் அடுத்தது. ஓகே, ஸோ ஒய் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஹியர் இட் இஸ் சால்வ். அண்ட் அடுத்தது இங்கே பார்த்தோம் அப்படின்னா எம்ஜே. எம்மோட நம்பர் வந்து 13, ஜேயோட நம்பர் வந்து 10. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தோம்னா 3 அப்படிங்கிற நம்பர் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது அதே மாதிரி 10ல இருந்து -3 பண்ணோம்னா 7th லெட்டர் தான் வந்து நமக்கு வரணும். ஸோ 7th லெட்டர் இஸ் ஜி. அதே மாதிரி 7 - 3 போனோம்னா 4, 4th லெட்டர் இஸ் டி. 4 - 3 will be 1. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஏ. ஸோ த லாஜிக் இஸ் ஆன்சர் இஸ் ஒய்ஏ. ஓகே, ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ் இதுதான் வந்து பாசிபிளி கேட்கக்கூடிய எல்லா சம்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை தாண்டி வேற எதுவும் சம்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். லாஜிக் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலையா இருக்கும். அது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அரைவிங் அட் த ஆன்சர் வில் பி வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? எனிதிங் தட் ஐ ஹேவ் டு ரிப்பீட்? No, ma'am. Okay. Clear. Yes, okay. So if everything is clear, then we can wind up the session. Sorry for taking so much of your time. So in the classல நம்ம கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே அகைன் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஐ கிவ் யூ த பிபிடி அண்ட் ஐ ஆல்சோ கிவ் யூ சம் சம்ஸ். ஓகே, ஸோ ஒரு 20 to 25 சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு solve this particular sum. Okay, so in the sum take it as a challenge and try to solve it within tonight. Okay, so answers உங்களோட groupல post பண்ணுங்க with logic. Okay, so thank you so much for listening. We'll meet again. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Yes, thank you, ma'am. ஐஸ்வர்யா டெஸ்ட் கிடையாது இன்னைக்கு. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் போயிட்டாங்க. மேபி மேம் வேண்டான்னு இருப்பாங்க. சரி, ஓகே.